சீரியல் நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பணக்காரங்க அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் சீரியல்ல நடிக்கிறது எனக்கு ஆசை, அதனால ஐடி தொழில கூட விட்டுட்டு சீரியல் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன கேரக்டர்ல நடிக்க ஆரம்பிச்சு இப்போ சன் டிவில வில்லியா கலக்கிட்டு இருக்காங்க இந்த நபர். அது வேற யாருமே கிடையாதுங்க, நம்ம வாசு. அதாவது எதிர்நீச்சல்ல வாசுவா நடிச்ச நடிகை வைஷ்ணவி நாயக் பத்தி தான் இந்த பயோகிராஃபில பார்க்க போறீங்க. இந்த மாதிரி பல பிரபலங்களோட பயோகிராஃபியும் நம்ம சேனல்ல நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம், மறக்காம பாருங்க. சரி, இப்போ வைஷ்ணவி நாயக் பத்தி பார்க்கலாமா? வைஷ்ணவி நாயக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவங்க பக்கா ஊர்க்கார பொண்ணு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இவங்க நாகர்கோயில் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வேற ஏதோ தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு ஊரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா வைஷ்ணவி நாயக் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அவங்களோட சொந்த ஊர் தானாங்க. இவங்களோட ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்பா, அம்மா, அண்ணன் இவங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அண்ட் இவங்க அண்ணனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்ச புதுசுல நிறைய தடவை குழந்தையோட பிக்சர்ஸ் எல்லாமே அவங்க அப்லோட் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்த எல்லாருமே வைஷ்ணவி நாயக் அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, இது அவங்களோட குழந்தை போல அப்படின்னு பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் அது அவங்களோட அண்ணனோட குழந்தைனோ மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைனோன்னு சொல்லப்படுது. ஆக மொத்தத்துல இவங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதனாலதான் நிறைய குழந்தைகளை வச்சு பிக்சர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இவங்களோட ப்ரொஃபஷனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ஆக்சுவலா ஒரு ஐடி எம்ப்ளாயிங்க. HCL அப்படின்ற ஒரு பெரிய நிறுவனத்துல தான் சென்னையில இவங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு எதிர்நீச்சல்ல வாசு அப்படின்ற கேரக்டர்ல நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது இவங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் டைரக்டர் திருசெல்வம் அவர்கள். அவங்க மூலமா தான் இவங்களுக்கு அறிமுகமாக இருக்காங்க. வைஷ்ணவி அவர்களுக்கு நடிப்புல ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால அவங்க திருசெல்வம் அவர்களை அப்ரோச் பண்ணிருக்காங்க. அவரோ சரி வாங்க அப்படின்னு ஆடிஷன் பண்ணிருக்காரு. ஆனா ஆடிஷன் பண்ணது என்னவோ வேற ஒரு கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஷூட்டிங்க்கு போன பிறகு அந்த கேரக்டர் இல்லாம வாசு அப்படின்ற ஒரு புதிய கேரக்டர் உருவாக்கி அதுல இவங்களை நடிக்க வச்சதாகவுமே சொல்லப்படுது. அப்படி இருக்கக்குள்ளதான் இவங்க வாசு அப்படின்ற கேரக்டர் மூலமா எதிர்நீச்சல் சீரியலுக்குள்ள வந்து ரொம்பவும் பிரபலம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வாசு கேரக்டர்ல இவங்களுக்கு நடிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க. அதாவது இவங்க இயல்பாவே அந்த வாசு கேரக்டர் மாதிரி தான் இருப்பாங்களா, ரொம்ப போல்டு ஃபெமினின் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் அப்படிதான் அதுக்கேத்த மாதிரியே நான் ரொம்ப மாடர்னான பொண்ணு. எங்களோட குடும்பம் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷனலான குடும்பம் தான், ஆனா நான் ரொம்ப மாடர்னா இருப்பேன். சீரியலும் அதுக்கேத்த மாதிரியே திருசெல்வம் சார் வந்து எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நான் எந்த டிஷர்ட் போட்டாலும் எந்த பேண்ட் போட்டாலும் எவ்வளவு கிளாமரா வந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சீன்ல அது தேவைப்படுது. அதுக்கேத்த மாதிரி நானும் போல்டா நடிப்பேன். அண்ட் வந்து சத்யபிரியாமா, அதாவது ஒரு கிளாமரஸ் ஆக்ட்ரஸ் தான் அவங்க நடிக்காத கிளாமரா நான் நடிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க வந்து அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. மோரோவர் இவங்க எதிர்நீச்சல் சீரியல்ல திருசெல்வம் சாரோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ சூப்பரா வந்து அவர் ஒவ்வொரு ஸ்டோரியா இருக்கட்டும், ஒவ்வொரு சீனா இருக்கட்டும் அப்படி வந்து நரேட் பண்ணுவாரு, டைரக்ட் பண்ணுவாரு. எனக்கு அதனாலே நான் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன். அவர் எப்படா அப்படின்லாம் நரேட் பண்ணுவாரு அப்படின்னு நான் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு வந்து அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய ஃப்ரீடம் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீடமே போயிடுச்சுன்னு சொல்றாங்க. காரணம் எதிர்நீச்சல் சீரியல்ல வாசு அப்படின்ற கேரக்டர் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பெயரை வாங்கி கொடுத்து அந்த கேரக்டர் இவங்களை பிரபலமடைய வச்சது அப்படின்னே சொல்லலாம். அதன் மூலமா இவங்களுக்கு நிறைய சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்தது. அது தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடத்திலேயே உங்களுக்கு கேரக்டர் ரோல் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிதான் இவங்க அதே சன் டிவில புது வசந்தம் அப்படின்ற சீரியல்ல கீர்த்தி அப்படின்ற கேரக்டர்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பையும் இவங்க தக்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அதாவது அந்த கேரக்டர் இவங்களுக்கு ஒரு வில்லி கதாபாத்திரம் தான். திருசெல்வம் சாரோட டைரக்ஷன்ல எதிர்நீச்சல்ல வாசு அப்படின்ற கேரக்டர்ல இவங்களா இருந்தாங்களா, ஃப்ரீடம் இருந்தது, நல்லபடியா நடிச்சாங்க. ஆனா அந்த ஜாம்பவம் எதுவுமே இந்த புது வசந்தம் சீரியல்ல பழிக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரொம்பவும் திருச்செல்வம் சார மிஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா இந்த புது வசந்தம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்களோட ஷூட்டிங் சீன்ஸா இருக்கட்டும், இவங்களோட கேரக்டரா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நிறைய சேஞ்சஸ் சொல்லிட்டே இருப்பாங்களா. அவங்களோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், கண்ணை உருட்டுறதா இருக்கட்டும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், பேசுற டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க வேற லெவல்ல எதிர்பார்த்திருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு நடிச்சாங்களாம். அதாவது நானா இருக்க முடிஞ்சது, ஆனா இந்த கேரக்டர்ல நான் நானா இருக்க முடியல. ஒரு டிராமாட்டிக்கா, ஒரு ஆர்டிபிஷியலா கண்ணை உருட்டுறது அண்ட் டைலாக்ஸ் எல்லாம் ஆக்ரோஷமா பேசுறது அப்படின்ற மாதிரி நான் வில்லியா கத்துக்கிட்டேன். ஆனா ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சேம் டைம் இவங்க திருசெல்வம் சாருக்கு ரொம்பவும் நன்றி சொல்றாங்க. அதன் மூலமா தான் இவங்களுக்கு இந்த புது வசந்தம் சீரியலுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லப்படுது. ஈவன் தோ இவங்களை நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல நல்லா மாடர்னா கிளாமரா பார்த்துட்டாலும் இந்த புது வசந்தம் சீரியல்ல வில்லியா நல்லா அடக்க உடக்கமா இவங்களை பார்க்க முடியுது. ஆனா இந்த வில்லி கேரக்டர்ல பயங்கரமா கலக்கிட்டாங்க.
பட்டி தொட்டி எல்லாமே ரீச் ஆயிட்டாங்க நம்ம வைஷ்ணவி அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரியல் கடந்த 2 வருடங்களுக்கு மேல சன் டிவில ஓடிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே வைஷ்ணவி அவர்கள் அந்த வில்லி ரோல்ல அப்படி பயங்கரமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. வைஷ்ணவி அவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எதிர்நீச்சல் சீரியல்ல நம்ம மதுமிதா தான். இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸா இருந்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மதுமிதா கூட இவங்க எல்லா ஊருக்குமே போயிட்டு வந்துட்டாங்க. மதுமிதா க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மதுமிதா வந்து யூசுவலாவே ரொம்ப ரிசர்வ்டான கேரக்டரா யார்கிட்ட பேச மாட்டாங்க. அதே போல வைஷ்ணவிக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின் இருக்காங்க. ஆனா யார்கிட்டயுமே அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்ததுல மதுமிதா கிட்ட க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. 2 பேருக்குமே 2 பேரோட பர்சனல் திங்ஸுமே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி 2 பேருமே ரொம்ப கேரிங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வைஷ்ணவி அடிக்கடி மதுமிதா மேல பொறாமப்படுவாங்களா, வேற எந்த பொண்ணு கிட்டையாவது பேசினா நீ எந்த பையன்ட்ட வேணாலும் பேசிக்கோ, ஆனா பொண்ணு கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த அளவுக்கு ஒரு பொசசிவான கேரக்டர் தானே நம்ம வைஷ்ணவி. அண்ட் மோர் ஓவர் இவங்க ஸ்டார்டிங்ல இந்த சீரியல் சினிமாலெல்லாம் வரும்போது இந்த காஸ்டிங் கவுச் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இதை பத்தி அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு ஒரு இன்டர்வியூல கேட்டதுக்கு அவங்க சொல்றது என்னன்னா, ஆக்சுவலி அதை விடுங்க, பொண்ணு பையன் அப்படின்ற ஈக்குவாலிட்டி நம்ம வீட்லயே பாக்குறது கிடையாது. எனக்கு ஒரு அண்ணா இருக்கான், ஆனா அவன் சினிமால என்ன பண்ணாலும் எங்க அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் இந்த சீரியல்ல நடிக்க வந்துட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக 1 வருஷம் வந்து எங்க அம்மா பேசல. ஆனா நான் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நான் சீரியல்ல நடிக்கிறேன்னு சந்தோஷப்பட்டாங்க. சொந்த வீட்லயே ஒரு பொண்ணு இப்படி பண்ணக்கூடாது, ஆனா பையனுக்கு எல்லா ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லும்போது இந்த சொசைட்டிலயும் காஸ்டிங் கவுச் இருக்கிறது அதே மாதிரி தான் அப்படின்னு இவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க. பொண்ணுங்களை இந்த மாதிரி ஒரு பொருளா தான் பாக்குறாங்க. ஏன் நிறைய யூடியூப் இன்டர்வியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம், ஒரு ஃபேமஸான காஸ்டிங் டைரக்டர்ஸ் வந்து ஏன் முன்னாடியே ஒரு பொண்ணு அபியூஸ் பண்றதை நான் பார்த்தேன், அதுக்கப்புறமா நான் போய் தட்டி கேட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா என்கிட்ட யாருமே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா என்னோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் அண்ட் ரொம்ப ரிச்சான பேக்ரவுண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த இன்டர்வியூ பார்த்துதான் சரி இவங்க வந்து பல கோடி சொத்து மதிப்புக்குள்ள ஒரு நபர் அப்படின்னு பலருமே வந்து இவங்களை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது போல இவங்க தன்னோட சொந்த உழைப்பாலேயே ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி அந்த அபார்ட்மெண்ட்ல ஜோஜோ ஜாய்னு 2 அழகான நாய்க்குட்டிகளை வளர்த்துட்டு இருக்காங்க. அபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த ஒரு விஷயமும் இவங்களை பத்தி நிறைய வந்து வெளில பேசினாங்க. அதாவது இவங்க ஒரு நபரோட லிவிங் டுகெதர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அண்ட் அவங்க கூட வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து நிறைய சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க தான் என்னோட கான்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேப்ஷன் போட்டிருப்பாங்க. இதை பார்த்து நிறைய பேர் கண்டிப்பா இவங்களதான் லவ் பண்றாங்க போல இருக்கு, இந்த நபர் தான் லவ்வர் போல. அண்ட் 2 பேருமே வந்து வைஷ்ணவி அவர்களோட ஜோஜோ மற்றும் ஜாய் டாக் இருக்காங்க தெரியுமா, அவங்க கூட எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே ஒன்னாவே அப்லோட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இவங்களோட பேரண்ட் வேற மாதிரி தெரியுறாங்க, வைஷ்ணவி பேரண்ட் இல்ல. சோ கண்டிப்பா சிப்ளிங்ஸா இருக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்க முடியாது. இவங்களோட க்ளோஸ்னஸ் பார்க்கும்போது அப்போ இவங்க லவ்வர் தான் அப்படின்னு மக்களே யூகிச்சு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா இனி வரைக்குமே வைஷ்ணவி அதுக்கான பதில சொல்லல. ஆனா வைஷ்ணவி தன்னோட பார்ட்னர் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்னது என்னன்னா, என்னோட பார்ட்னர் ஒரு பயந்தா கொல்லியா இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தீர்த்துக்கிட்டு மறுபடியும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு தான் இருக்கணும், என்னை விட்டு ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வைஷ்ணவி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் வைஷ்ணவி நாயக் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அப்பியரன்ஸா வந்து கிழக்கு வாசல் அப்படின்னு விஜய் டிவில ஒளிபரப்பான இந்த சீரியலுமே வந்திருப்பாங்க. வைஷ்ணவி நாயக்கு உலகத்தை சுத்துறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. எல்லா ஊருக்குமே போயிட்டு வந்திருக்காங்க. தாய்லாந்து, துபாய், பேங்காக்னு சொல்லிட்டு சுத்தாத ஊரேல அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா ஒரு இண்டிபெண்டன்டான விமனா லைஃப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விமனா தான் இருக்காங்க. அண்ட் பலரோட இந்த சந்தேகம் இவங்க சிங்கிளா இல்ல அவங்க லவ்வரா அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாமே மறுபடியும் வைஷ்ணவி நாயக் அவர்களே பதில் சொன்னாதான் உண்டு. இது எல்லாத்தையுமே தாண்டி இவங்க ஒரு சிங்கிள் இண்டிபெண்டன்ட் விமனா இவங்களோட லைஃப பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு செல்ஃப் மேட் விமனா தான் இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வைஷ்ணவி நாயக் அவர்களோட புது வசந்தம் சீரியல்ல கீர்த்தி அப்படின்ற கேரக்டர் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதே போல அடுத்து எந்த பிரபலத்தோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.